வைஷு, ஆதி உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான், சீக்கிரம் வா என்று கூப்பிட வேறு வழி இல்லாமல் தயங்கி தயங்கி வந்தவள் பின்பு பின்னாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே அமர அவளை திரும்பி பார்த்து முறைத்தவன், ஏய் என்ன, உனக்கு நான் டிரைவரா? பின்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற, ஒழுங்கா முன்னாடி வந்து உட்கார வழிய பாரு என்று கூறியதும், இந்த குரங்குக்கு ஏன் தான் இவ்ளோ கோபம் வருதோ, பொறுமையாவே பேச தெரியாது போல. என் தலை எழுத்து, இவங்கிட்ட இன்னைக்கு உதவி கேட்டு நான் காலேஜ் போகணும்னு இருந்திருக்கு என்று மனதிற்குள்ளேயே நினைத்தவள் பின்பு எழுந்து முன்னால் வந்து அமர்ந்து கண்மணிக்கு பாய் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள். கார் புறப்பட்டதிலிருந்து மிகவும் வேகமாக சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. அதில் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருந்த வைஷ்ணவி பயத்தில் நடுங்கியபடியே அமர்ந்து கொண்டு வர, அதே நேரம் ஆதியோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சென்று கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த காரில் இருந்து வரும் பீப் ஒலியை அவனால் கேட்க முடியவில்லை. சடார் என்று யாரும் இல்லாத இடத்தில் ஓரமாக வண்டியை நிறுத்தியவன் அவளிடம் கோபமாக, கார்ல ஏறி உக்காந்தா சீட் பெல்ட் போடணும்னு கூட தெரியாதா உனக்கு? எவ்வளோ நேரம் அந்த அலாரம் அடிச்சிட்டு இருக்கு? எனக்கு அந்த சத்தம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் உன் சீட் பெல்ட்டை போடு என்றதும், எனக்கு என்ன தெரியும் சீட் பெல்ட் போடலனா சத்தம் கேட்கும்னு? நீ தான் சொல்லணும். இந்த வாயில ஒன்னும் குறைச்சல் இல்ல, ஃபர்ஸ்ட் போடுற வழிய பாரு. போடுறேன் இரு. ஒரு நாளைக்கு என்ன கூட்டிட்டு போய் விடுறதும் போதும், இவங்கிட்ட நான் பேச்சு வாங்கறதும் போதும் என்று புலம்பிக் கொண்டே அந்த சீட் பெல்ட்டை எப்படி மாற்றுவது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தாள். இவ்ளோ நேரம் என்ன பண்ற? ஒரு சீட் பெல்ட் போட இவ்ளோ நேரம் ஆகுமா? எனக்கு போட தெரிஞ்சா இந்நேரம் நான் போட்டிருக்க மாட்டேனா என்று பாவமாக கூறினாள். அது சரி, சீட் பெல்ட் கூட போட தெரியாதா? ஏன், இதுக்கு முன்னாடி நான் என்ன கார்ல போயிட்டு வந்துட்டா இருந்தேன்? அது என்னவோ சரிதான், ஆனாலும் இந்த வாய் மட்டும் கொஞ்சமும் குறையிலையே. எனக்கு அட்வைஸ் பண்ணது போதும், இந்த சீட் பெல்ட்டை கொஞ்சம் எப்படி போடுறதுன்னு சொல்லி தரியா? கேக்குறது உதவி, அத இவ்வளவு திமிரா கேட்கணுமா? கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாதான் என்ன? இங்க பாரு, உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு தான் இந்த சீட் பெல்ட்டையே போடுறேன். இல்ல இதே சத்தத்தோட நீ வர்றதா இருந்தா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுதான் நான் இந்த சீட் பெல்ட்டை போடணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்ல என்றதும் ஆதிக்கு கோபம் பயங்கரமாக வந்தது. ஸ்டியரிங் வீலில் ஓங்கி ஒரு குத்து குத்தி விட்டு அவனே அவள் அருகில் சென்று அந்த சீட் பெல்ட்டை இழுத்து மாட்டிவிட முயற்சி செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது வைஷுவின் முகமும் அவனுடைய முகமும் நேருக்கு நேர் மிகவும் அருகில் உரசுவது போல இருந்தது. அவனுடைய மூச்சுக்காற்று அவள் மேல் படவும் அவளுடைய சூடான மூச்சுக்காற்று அவன் மேல் பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அதையெல்லாம் கவனிக்காதவன் சீட் பெல்ட்டை இழுத்து மாட்டிவிட்டு, இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இத பண்ண தெரியல, ஆனா வாய் மட்டும் 10 ஊருக்கு கிழியும் என்றவன் மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்து வேகமாக சென்று கொண்டிருந்தான். ஆனால் இந்த முறை வைஷ்ணவி எதுவும் பதில் பேசாமல் அமைதியாக அமர்ந்து வந்தாள். ஏனென்றால் அவனை இவ்வளவு நெருக்கத்தில் பார்த்ததிலிருந்து பதறித்தான் போயிருந்தாள். அவளுடைய இதய துடிப்பு தாறுமாறாக துடித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது காரை ஓட்டி கொண்டிருந்தவன் ஒரு நிமிடம் அவளை திரும்பி பார்த்துவிட்டு, என்ன இவ, இந்நேரத்துக்கு நான் சொன்னதுக்கு பதில் கவுண்டர் வந்து விழுந்திருக்குமே, ஆனா இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா? என்னவோ இவ தொணக்கிற சத்தம் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியா இருக்கலாம் என்று ரோட்டில் கவனத்தை செலுத்தி காரை ஓட்டி கொண்டிருந்தான். சிறிது தூரம் சென்ற பிறகுதான் அவனுக்கு யோசனை வந்தது. அட, இவ எந்த காலேஜ்ல படிக்கிறானே தெரியல, நாம எப்படி கொண்டு போய் இவளை இறக்கி விட முடியும்? இத வேற இந்த மகாராணி கிட்ட போய் நாம கேட்கணுமா? சி, எல்லாம் என் தலை எழுத்து. இந்த அம்மா ஏன் தான் காலையிலேயே நம்மள இப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னே தெரியல. ஒரு நாளைக்கு ஆட்டோ பிடிச்சு போக மாட்டாளா என்று தனக்குத்தானே யோசித்துக் கொண்டு ஸ்டியரிங் வீலை தட்டி கொண்டே வந்தவனை பார்த்தவளுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. அவனுக்கு தன்னை அழைத்து செல்வதில் துளி கூட விருப்பமில்லை என்று. உடனே அவனை நிமிர்ந்து பார்க்காமல், இங்க பாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை நீ கூட்டிட்டு போகணும்னு ஒரு அவசியமும் இல்ல. இப்படியே என்னை இங்கேயே இறக்கிவிடு, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் என்றதும் உடனே அவளை ஒரு ஆழமான பார்வை பார்த்தவன், அறிவிற்கா இல்லையா? இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தல்ல, இங்க போய் இறக்கி விட சொல்ற? ஏன் நடந்தே காலேஜுக்கு போயிடலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கியா? இல்ல
இன்னைக்கு காலேஜ் போகாம மட்டம் போட்டலான்னு யோசிச்சு வச்சிருக்கியா என்றதும் தான் உடனே அவள் அங்கே இருந்த இடத்தை சுத்தி முத்தி பார்த்தாள். அது ஆள் நடமாட்டமே இல்லாத இடமாக இருந்ததும் அதை பார்த்த வைஷுவுக்கு சற்று பதற்றம் தொற்றிக்கொண்டது. இருந்தாலும் சமாளித்தவள், எனக்கு அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல, நீ பேசாம என்னை இங்கே இறக்கி விட்டுரு. யாராச்சும் வந்தாங்கன்னா நான் லிஃப்ட் கேட்டு கூட போய்க்கிறேன். ஆமா, இவங்க பெரிய மகாராணி. இவங்க லிஃப்ட் கேட்ட உடனே வண்டியை நிறுத்தி உங்களை கூட்டிட்டு போயிட்டு தான் மறுவேளை பாப்பாங்க. சும்மா வாய மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா வரியா? எப்ப பாரு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. சரி, நீ எங்க போகணும்னு சொல்லு, நான் உன்னை டிராப் பண்றேன். நீ எந்த ரூட்ல போற? அதை எதுக்குடி நீ கேக்குற? இந்த வாடி பொடின்னு இன்னொரு வாட்டி பேசின அப்புறம் நானும் வாடா போடான்னு பேச வேண்டியது வரும் என்றதும் உடனே அவளை திரும்பி முறைத்தவன், சரி சொல்லி தொலை. நான் தான் உன்னை கேள்வி கேட்டேன், முதல்ல அதுக்கு நீ பதில் சொல்லு. நான் பைபாஸ் ரூட்ல போறேன்டி. உனக்கு எங்க போகணும்? அதே பைபாஸ் ரூட்ல தான் போகணும். வண்டிய நேரா பார்த்து ஓட்டு. என்ன பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியுதா? எவ்வளோ திமிரா பேசுற? உன்னையெல்லாம் அம்மா சொன்னாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் என்று புலம்பியவனிடம், அதேதான் நானும் சொல்றேன். அத்தை சொன்னாங்கன்னு உன் கூட போய் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் என்று கூறிவிட்டு திரும்பி அமர்ந்து கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள். அப்பொழுது அவளுடைய மொபைல் போன் அடிக்கவும் அதை ஆன் செய்தவள், ஹலோ கவி. ஏய் வைஷு, வந்துட்டியாடி காலேஜுக்கு? இல்லடி, வந்துகிட்டே இருக்கேன். நீ வந்துட்டியா? இப்பதான். சரி, நீ வாசல்லையே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஆமாண்டி, நானும் உனக்காக தான் வெயிட் பண்றேன். சரி சரி, இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். அப்போ ஓகே, நீ வா, நான் வச்சிடற போன என்றவள் போனை வைத்துவிட்டு தனது தோழியின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தாள். பிறகு அமைதியாக அமர்ந்திருந்தவள் சிறிது தூரம் சென்றதும், லெப்ட்ல போய் அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குதுல்ல, அங்க நிறுத்து என்றாள். அதுவே அவனுக்கு பயங்கர கோபமாக வந்தது. என்னை இவளோட வேலைக்காரன்னு நினைச்சிட்டாளா? எல்லாம் என் தலை எழுத்து. காலையில இவன் மூஞ்சல முழிச்சாலே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது என்று நினைத்தவன் சட்டென்று லெப்ட் சைட் இண்டிகேட்டரை போட்டு காரை ஓரமாக கொண்டு சென்று நிறுத்தினான். பிறகு சீட் பெல்ட்டை கழட்ட தெரியாமல் முழித்து கொண்டிருந்தவளை பார்த்தவன், அதுவும் நான் தான் செஞ்சு விடணுமா? என்ன கொடுமடா இது என்று காரில் இருந்து இறங்கி முன்வழியாக சுற்றி கொண்டு அவளின் புறம் வந்தான். ஒரு சீட் பெல்ட்டை கழட்டுறதுக்கு இது எதுக்கு காரையே சுத்தி வருது என்று புலம்பிக் கொண்டு இருக்க, அதே நேரம் காரின் கதவை திறந்தவன் உள்ளே தலையை விட்டு சீட் பெல்ட்டை கழட்டி விட்டான். அதை இங்கிருந்தே செய்யலாம்ல என்று அவள் கேட்கவும், உனக்கு கார் கதவை திறக்க தெரியுமோ தெரியாதோ, அதான் அதையும் நானே செஞ்சுட்டேன். அப்புறம் அதுக்கு ஒரு 5 நிமிஷம் நீ உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்ப என்று புலம்பியபடியே தலையை வெளியில் எடுக்க, காரில் இருந்து மெதுவாக இறங்கிய வைஷு, இங்க பாரு, எல்லாரும் பிறக்கும் போதே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டாங்க, புரியுதா? அவங்க அனுபவத்தின் மூலமா தான் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால எப்பவுமே எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்காத என்றாள். சட்டென்று எட்டி வந்து கார் கதவை சாத்தி விட்டு அவனுக்கு ஒரு கர்டசிக்காக கூட நன்றி கூறாமல் காலேஜ் வாசலை நோக்கி நடந்து சென்றாள். அவளையே முறைத்து பார்த்து நின்று கொண்டிருந்தவன், எல்லாம் என் நேரம், எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு போறா, தலை எழுத்து என்று தலையில் அடித்துக் கொண்டு உள்ளே செல்ல, அதே நேரம் அதையெல்லாம் பார்த்த கவிதா குடுகுடுவென்று ஓடி வந்து வைஷ்ணவியின் கையை பிடித்து கொண்டு, வைஷு, அப்பாடா, ஏதோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குதுடி. ஆமா, யார் அது உன்னை டிராப் பண்ணிட்டு போறது என்று கேட்கவும், அதுவா, அவன்தான் ஆதி. என்னடி, உன் புருஷனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? சரி சரி விடு, அதெல்லாம் நம்ம காலேஜ்குள்ள போய் பேசிக்கலாம். ஆனா ஆள் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருடி. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஊருக்குள்ள இருக்காங்களா என்ன? நான் பாக்குறது பூரா வத்தலும் தொத்தலுமாவே இருக்குது. ஆனா ஒண்ணு வைஷு, இவரை பாக்குற பொண்ணுங்க எல்லாம் இவர் பின்னாடி கியூ கட்டி நிப்பாங்க. அவ்வளோ அழகா இருக்காரு. இப்படி எல்லாம் வசதியான வீட்டுல பிறந்ததுனாலதான் இவங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் என்ன மாதிரி ஆளுங்களால பக்கத்துல கூட நெருங்கி பார்க்க முடியல போல என்று தன் தோழி புலம்புவதை கேட்டவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. சரி கவி, நான் வேணா கூப்பிடுறேன், நீ ஒரு 1/2 மணி நேரம் நின்னு அவரை ரசிச்சு பாத்துட்டு வா,
நான் இப்ப உள்ள போறேன் என்றதும் உடனே சுயநினைவிற்கு வந்தவள், சேச்ச, எனக்கு உன்னை விட அவரு முக்கியமா என்ன? ஏய் வைஷு, இந்த ட்ரெஸ் உனக்கு செம்மையா இருக்குடி. இது வரைக்கும் நீ இத காலேஜுக்கு போட்டு வந்ததே இல்லையே. என்ன உங்க மாமியார் வீட்டுல வாங்கி கொடுத்தாங்களா? அடிப்படுவ கவி, இது எங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ். உன் வாயை கொஞ்ச நேரம் மூடுறியா என்று இவர்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆதி அங்கிருந்து காரை சரென்று எடுத்துக்கொண்டு சென்றான். அவன் போகும் வேகத்தை பார்த்த கவிதா, என்னடி உன் புருஷன் ஏதோ ரேஸ்க்கு போற மாதிரி இவ்வளவு வேகமா போறாரு? இன்னொரு வாட்டி அவரை என் புருஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி சரிடி அம்மா, கோச்சுக்காதவா. என்ன நெத்தில குங்குமம் எல்லாம் வைக்காம இருக்க? காலேஜ் வரும்போது அதெல்லாம் எப்படி வச்சுட்டு வர்றது? எனக்கு கூச்சமா இருக்குது இல்ல. அப்படியா? அப்போ கழுத்துல தாலி மட்டும் ஏன் போட்டிருக்க? அதையும் கழட்டி வச்சுட்டு வந்திருக்க வேண்டியது தானே, கூச்சமா இருக்கும்ல என்று நக்கலாக கேட்ட தோழியை முறைத்து பார்த்தவள் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக நடந்து வர, இதுதான் நம்ம இந்தியன் கல்ச்சர். நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டினாலும் சரி தாலிய அவுத்து வைன்னு சொன்னா அது என்னவோ அவங்களுக்கு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இல்ல என்று கூற, அப்பொழுதும் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாகவே வந்து கொண்டு இருந்தாள். நீ மத்தவங்கள பத்தி எல்லாம் யோசிக்காத வைஷு, நீயாவே இரு சரியா? உனக்கு நெத்தில குங்குமம் வைக்கணும்னு தோணுச்சுன்னா நாளையில இருந்து வச்சுக்கிட்டு வா. அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான்னு யோசிச்சு எல்லாம் வாழ முடியாது, புரியுதா என்று தனக்கு அட்வைஸ் பண்ண தோழியை பாவமாக பார்த்தவள், சரி தயவு செஞ்சு இப்போ நம்ம கிளாஸ் ரூம்குள்ள போலாமா? போலாம்டி. நான் ஏதோ உன்னை இங்கேயே போட்டு கட்டி வச்சிருக்க மாதிரி இப்படி சீன் போடுற, சரி வா என்று அவளை கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்ல, காலேஜுக்குள் நுழைந்ததிலிருந்து அவளை எல்லோரும் வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தனர். பின்பு அவள் கிளாஸ் ரூமுக்குள் செல்லவும் அவளுடைய மற்ற தோழிகள் எல்லாம் அவளை ஆச்சரியமாக பார்த்து ஓடி வந்து அவள் கையை பிடித்து கொண்டு, வைஷு என்னடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க யாரையும் ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்லையே நீ என்று கேட்க, வைஷுவோ எதுவும் சொல்லாமல் சங்கடத்தில் நெளிந்து கொண்டிருக்க, அதே நேரம் கவிதாவோ, அதெல்லாம் அப்புறமா ஃப்ரீ பீரியட்ல பேசிக்கலாம், இப்போ மேம் வேற டைம் ஆச்சு, எல்லாம் அவங்க சீட்ல போய் உக்காருங்க என்று கூற, உடனே மற்றவர்களும் அமைதியாக சென்று அமர்ந்து விட்டனர். அப்பொழுது ப்ரொஃபசர் உள்ளே நுழைந்ததும் அனைவருக்கும் வணக்கம் கூற, அனைவரும் வணக்கம் கூறிவிட்டு கிளாஸை எடுக்க தொடங்கினார். பின்பு அந்த பீரியட் முடிந்ததும் மணியடிக்கும் சத்தம் கேட்க, உடனே எழுந்தவர் வைஷ்ணவியை பார்த்து, வைஷு கொஞ்சம் வெளியே வா, உன்கிட்ட பேசணும் என்று கூறினார். உடனே அவளும் பதட்டத்துடனே அவர் பின்னால் சென்றவள், அவர் எதை பற்றி பேச போகிறார் என்று நன்கு அறிந்திருந்ததால் அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பலமாக குழம்பிக் கொண்டே வந்தாள். அதே நேரம் வெளியில் தனியாக அழைத்து சென்றவர், வைஷு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? ஏன் எதுவுமே சொல்லாம இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிருக்க? அதுவும் இல்லாம இப்பதானே ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற, அதுக்குள்ள என்ன அவசரம்? சாரி மேம், இந்த மேரேஜ் திடீர்னு நடந்துடுச்சு, நானே எதிர்பார்க்காம நடந்த கல்யாணம் இது. ஓ அப்படியா, சரி சரி, ஃபேமிலிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் என்னைக்குமே படிப்புல காட்டக்கூடாது சரியா? நீ இதுக்கு முன்னாடி எப்படி நல்லா படிச்சுட்டு இருந்தியோ அதே மாதிரியே இப்பவும் உன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணு. உனக்கு எந்த சப்போர்ட் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் தாராளமா செஞ்சு தரேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ படிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கறன்னா கண்டிப்பா உன் புருஷனும் சரி மாமியார் மாமனாரும் சரி ரொம்ப நல்லவங்களாதான் இருப்பாங்க. இல்லனா இந்த காலத்துல எந்த வீட்ல மருமகளை படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க? புருஷனும் அதே மாதிரிதான், நீ படிச்சதெல்லாம் போதும் வீட்லயே கிடன்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு இவ்ளோ ஃப்ரீடம் கொடுத்து அனுப்பி இருக்காங்கன்னா கண்டிப்பா உன்னோட ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி தான். அவங்களுக்காகவாது நீ இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணணும், ஓகேவா? ஓகே மேடம், கண்டிப்பா என்று கூற, சரி அப்போ நீ கிளாஸுக்கு போ, நான் கிளம்புறேன் என்று சென்று விட்டார். பின்பு மாமியார் மாமனார் பத்தி சொன்னாங்க, ஓகே அது கூட பரவாயில்ல, ஏன்னா அவங்க 2 பேரும் தங்கமானவங்க. ஆனா இந்த மேடம் புருஷனை பத்தி பெருமையா சொல்லிட்டு போனதுதான் என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அவனை பத்தி சரியா தெரியாம இவங்க பாட்டுக்கு பாராட்டி பேசிட்டு போறாங்க. இதையெல்லாம் நான் கேட்கணும்னு என் தலை எழுத்து என்று புலம்பிக் கொண்டு நின்றிருக்க, உடனே பின்னாடியே ஓடி வந்த கவிதா, ஏய் வைஷு, மேம் என்னடி சொன்னாங்க என்று கேட்க,
அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் கவிதாவிடம் கூறினாள். அப்பா, இந்த மேமு சரியான ஆளுடி. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எப்படித்தான் கண்ணுல விளக்கணைய ஊத்திட்டு பாப்பாங்களோ தெரியல. கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க எல்லாத்தையும் என்று கூறியவள், சரிவா போலாம், நம்ம எதா இருந்தாலும் லஞ்ச் டைம்ல பேசிக்கலாம் என்று விட்டு மீண்டும் அவளை கிளாஸ் ரூமிற்கு அழைத்து சென்றாள். அதன்படியே அன்று மதிய உணவு நேரம் வந்ததும் அனைவரும் சாப்பிடுவதற்காக தங்களது லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வந்து அமர, அப்பொழுதுதான் வைஷுவிற்கு தன்னுடைய லஞ்ச் பேக்கை தாம் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்பதே நினைவுக்கு வந்தது. கார் ஸ்டார்ட் ஆகவில்லை என்ற பதட்டத்தில் அந்த காரிலேயே தனது லஞ்ச் பேக்கை வைத்துவிட்டு வந்தவள் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க, அவளுடைய மற்ற தோழிகள் அனைவரும், வைஷு, என்ன இன்னைக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரலையா? ஃபர்ஸ்ட் நாளே மாமியார் சாப்பாடு கொடுத்து விடலையா உனக்கு என்று கிண்டல் அடித்தவர்கள், இட்ஸ் ஓகே வாடி, நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் என்று கூறினார்கள். உடனே கவிதாவும், வைஷு, நான் தான் இன்னைக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாவா என்று அவளை அழைத்து கொண்டு சென்று அமர்ந்து அனைவரது உணவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு தட்டில் வைத்து அவளுக்கு கொடுக்க போக, அப்பொழுது அவளிடம் ஓடி வந்த வாட்ச்மேன், பாப்பா, உன்னை பார்க்க ஒரு டிரைவர் வந்திருக்காரு, உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாரு, இதோ நிக்கிறாரு பாரு என்று கை காட்ட, உடனே வைஷு அவரை திரும்பி பார்த்துவிட்டு, அண்ணா வாங்க என்றாள். உடனே கிட்டே வந்த டிரைவர் வைஷ்ணவியை பார்த்து, மேடம், நீங்க இன்னைக்கு லஞ்ச கார்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க, அதான் மேடம் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதனால என்னன்னா, இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஆமா மேடம், நீங்க சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு பெரிய மேடம் என்ன ரொம்ப திட்டாங்க, அதனாலதான் உடனே சாப்பாடு எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். நீங்க இன்னும் சாப்பிடல? இல்லனா, இப்பதான் சாப்பிட உட்கார்ந்தோம். சரிங்க மேடம், இந்தாங்க என்று லஞ்ச் பேக்கை கையில் நீட்ட, இது அனைத்தையும் ஆ என்று வாயை பிளந்து கொண்டு மற்ற தோழிகள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர், அதில் கவிதாவும் உட்பட. தேங்க்ஸ் அண்ணா, சரி நீங்க போங்க என்று கூற, ஓகே மேடம், நான் கிளம்புறேன் என்று டிரைவர் வெளியே சென்று விட, அவருடனேயே வாட்ச்மேனும் சென்று விட்டார். அவர் அந்த புறம் சென்றதுதான் தாமதம். உடனே மற்ற தோழிகள் அனைவரும், ஹே வைஷு, ஆனா நீ இவ்ளோ பெரிய வீட்லயாடி கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க? உனக்காக டிரைவர் சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. அதுவும் இல்லாம உன்னோட லஞ்ச் பேக்கே பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் போல இருக்கே. கொடுத்து வச்சவடி நீ. சரி சரி, கொண்டா இங்க, அந்த பேக்ல என்னென்ன இருக்குன்னு பாப்போம் என்று தோழிகள் அனைவரும் அதை பிடுங்கி அந்த பையை திறந்து அதில் இருந்த உணவுகளை எல்லாம் வெளியில் எடுத்து வைத்ததும் அப்படியே அதிர்ச்சி அடைந்தனர். என்னடி இது, நம்ம வீட்ல எல்லாம் ஒரு குழம்பு ஒரு பொரியல் தான் வைப்பாங்க, ஆனா இவங்க பாரு, 2-3 வகையான குழம்பு, 2-3 வகையான பொரியல், ஸ்வீட்டு என்னெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. வைஷு, நீ படிக்கிறதுக்கு தான் வரியா இல்ல பிக்னிக் வந்திருக்கியானே தெரியலடி என்றதும் வைஷுவிற்கு என்ன சொல்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. இந்த அத்தையே எனக்கு இவ்ளோ லஞ்ச் கொடுத்திருக்காங்க, நான் இவ்ளோ லஞ்ச் எல்லாம் சாப்பிட மாட்டேனே என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவளுடைய செல்போன் மணி அடிக்க தொடங்கியது. போனை எடுத்தவள், யார் இது, புது நம்பர்ல இருந்து போன் வருது என்று யோசித்துக் கொண்டே ஆன் செய்து, ஹலோ யாருங்க என்று கேட்க, வைஷு, நான் தான் கண்மணி பேசுறேன். என்னம்மா, லஞ்ச் பாக்ஸ் இன்னைக்கு மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னு பயந்துட்டியா? நான் டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பினேன், உனக்கு அது ரீச் ஆயிடுச்சா? அத்தை, இப்பதான் டிரைவர் அண்ணா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. எதுக்காக அத்தை இந்த ஒரு லஞ்சுக்காக அவரை இவ்வளவு தூரம் அனுப்பி வச்சீங்க? என்னம்மா, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி இருக்கேன். அத நீ சாப்பிடலன்னா என் மனசு தாங்குமா? அதான் நான் கொடுத்து அனுப்பிட்டேன். அதெல்லாம் சரி அத்தை, ஆனா இவ்ளோ லஞ்சு எதுக்கு கொடுத்து அனுப்புனீங்க? நான் இவ்ளோ சாப்பிட மாட்டேனே. என்னம்மா நீ, லஞ்ச் உனக்கு மட்டுமா கொடுத்து இருக்கேன்? உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்துதான் கொடுத்து இருக்கேன். எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, ஓகேவா? இந்த ஃபுட் எல்லாம் நீ மட்டும் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நீ சாப்பிடு. ஓ அப்படியா, சரிங்க அத்தை என்றதும், சரிமா, அப்ப நான் போனை வைக்கிறேன். சாயந்தரம் எத்தனை மணிக்கு காலேஜ் முடியும்? ஈவினிங் ஒரு 4:30க்கு முடிஞ்சிரும்.
சரி ஓகே, அப்ப நான் 4:30க்குலாம் அங்க இருக்க மாதிரி டிரைவர் அனுப்பி வச்சிடுறேன். இப்ப நான் போனை வைக்கிறேன் என்றவர் போனை கட் செய்து விட உடனே கவிதா, என்னடி உன்னோட மாமியார் தானே லைன்ல வந்தது? ஆமா, அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? அதான் தெரியுதே. சரி சரி, என்ன சொல்றாங்க? சாப்பாடு எனக்கு மட்டும் இல்லையா, உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் கொடுத்து விட்டு இருக்காங்களாம் என்றதும் உடனே கவிதாவும் வாயை பிளந்தாள். என்னடி சொல்ற? ஆனாலும் உங்க மாமியாரு ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இந்த காலத்துல மருமகளுக்கு எந்த மாமியார் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறாங்க? ஆனா உன் மாமியார பாரு, மருமகளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து கொடுத்திருக்காங்க என்றதும், அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல என்று அவள் யோசித்து கொண்டிருக்க, சரி சரி, இதெல்லாம் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? ஹைட்டத்தெல்லாம் பார்த்தாலே இப்பவே எச்சு ஓடுது, வயிற்று பசி வேற கிள்ளுது, வா ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் என்று கூறிவிட்டு பின்பு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு பார்க்க, அப்பொழுது அவளது தோழிகள் அனைவரும் அவர்களது வீட்டு சாப்பாட்டை மிகவும் பெருமையாக பேசினர். வாவ், செம டேஸ்டா இருக்கு வைஷு. உங்க அத்தைக்கு ஸ்பெஷலா நாங்க தேங்க்ஸ் சொன்னோம்னு சொல்லிடு, சரியா? இன்னைக்கு அவங்களால எங்களோட லஞ்சே ஸ்பெஷல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட உன்னோட மேரேஜ்க்கு நீ கொடுத்த பார்ட்டி மாதிரி ஆயிடுச்சு என்று கூற வைஷ்ணவிக்கு கோவமாக வந்தது. என்னவோ இந்த கல்யாணத்தை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரியும் இவளுங்களுக்கு பார்ட்டி வேற கொடுக்கணுமா? என்ன கொடுமுடா இது என்று மனசுக்குள் நினைத்து கொண்டிருந்தவள் அப்படியே கவிதாவை பார்க்க, கவிதா அது எதை பற்றியும் கவலை இல்லாமல் சாப்பாட்டை தூர்வாரி கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் வைஷ்ணவிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. பின்பு அவளும் அமைதியாக தன்னுடைய சாப்பாட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். அன்று முழுவதும் அவளது கிளாஸ் ரூமில் மற்றவர்கள் அனைவரும் இதை பற்றியே பேசிக் கொண்டிருக்க அது வைஷ்ணவிக்கு சற்று சங்கோஜமாக இருந்தது. அவள் கிளாஸ் ரூமில் இருக்கும் ஆண்கள் யாரும் அவளிடம் பேசக்கூட இல்லை. அதற்கு முன் வரை காலேஜ் வந்தால் தன்னிடம் நன்றாக சிரித்து பேசும் ஆண்கள் கூட இப்பொழுது தன்னை வித்தியாசமாக பார்ப்பதை உணர்ந்த வைஷ்ணவிக்கு அது ஏதோ ஒரு போல தோன்றியது. உடனே கவிதாவிடம், கவி, ஏன் நம்ம கிளாஸ்ல இருக்க பசங்க யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க? ஆமா, அவனுங்க எல்லாம் உன் மேல கோலகான்ல இருக்கானுங்க. ஏண்டி, நான் என்ன பண்ணேன்? ஆமா, இப்படி திடுத்துப்புன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா அவங்களோட ஆசையில மண்ணவாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சுல்ல. என்னடி சொல்ற? நான் ஏதோ எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி இருக்குது நீ பேசுறது. நான் அப்படி சொல்லலடி, அவங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு ஐடியா இருந்திருக்கலாம் இல்லையா? சரி, இப்பதானே காலேஜ் சேர்ந்துருக்கோம், ஃபர்ஸ்ட் இயர் வேற, நெக்ஸ்ட் இயர்ல பாத்துக்கலாம்னு கூட யோசிச்சு பிளான் ஏதாவது பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அவங்க தலையில எல்லாம் இடிய இறக்குற மாதிரி இப்படி நீ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது தாலியோட வந்து நின்னா அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணதானே செய்வாங்க என்று கூற, இது என்னடி வம்பா இருக்கு? ஆனா இது வரைக்கும் என்கிட்ட யாருமே அந்த நோக்கத்தோட பேசின மாதிரி எனக்கு தெரியலையே கவி. சரிடி, இப்ப அத ஆராய்ச்சி பண்ணி நீ என்ன பண்ண போற? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அத ஆராய்ச்சி பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? சரி, எங்க இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு கார்த்திய காணோம்? இன்னைக்குன்னு பார்த்து அவன் லீவ் போட்டான். அவன் மட்டும் உன்னை பார்த்து இருந்தான்னா முதல்ல அதிர்ச்சி ஆகுறது அவனாகத்தான் இருக்கும். என்னடி சொல்ற? அப்போ அவன் மனசுக்குள்ளேயும் ஏதாவது ஐடியா இருந்திருக்குமோ? சேச்சே, நான் அப்படி சொல்லல. ஃப்ரெண்டுங்கிற முறையில அவன் ஷாக் ஆயிருப்பான். அவன்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உன்கிட்ட கோச்சுக்கிட்டு இருந்தாலும் இருப்பான். அதுக்காக சொன்னேன். அப்படியா? சரி சரி, சமஸ்தானம் எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலேஜ் வரும்னு நினைக்கிறேன், அப்ப பேசிக்கலாம். அட யாரடி இவ? இந்நேரத்துக்கு அவனுக்கு செய்தி சிட்டா பறந்துருக்கும். அதான் இங்கு ஒரு வானர படை இருக்குதுல்ல, இந்நேரம் அவனுக்கு போன் போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி இருப்பாங்க. அப்படியா சொல்ற? என்று இப்படியே இவர்கள் பேசிக்கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டும் அன்றைய நாள் கழிய கல்லூரி மணி அடிக்கவும் பின்பு அனைவரும் புறப்பட்டு ஒன்றாக வெளியே வந்தனர் வீட்டிற்கு செல்வதற்காக. அதே நேரம் வைஷுவிற்காக டிரைவர் வாசலிலேயே காத்து கொண்டிருக்க மற்ற தோழிகள் அனைவரும் அதை பார்த்து, வாவ் வைஷு, இதான் உங்க காரா? என்னடி இது இவ்ளோ பெருசா இருக்கு, கப்பல் மாதிரி. சரிம்மா, உனக்கு என்ன, சொகுசா கார்ல போய் இறங்கிடுவ, நாங்க அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்து தானே போகணும் என்று பேசிக்கொண்டே செல்லலாம் என்று அவர்கள் நினைக்கும் பொழுதே, அதனால என்னடி, அந்த பஸ் ஸ்டாப்ல தானே, வாங்க நான் டிராப் பண்ணிடுறேன் என்று அவள் கூறியதுதான் தாமதம்.
உடனே அனைவரும் ஏறி சடசடவென்று உள்ளே நுழைந்து கொண்டனர். பின்பு கவிதாவை பார்த்த வைஷு, கவி வா, நீ மட்டும் ஏன் நிக்கிற, நம்ம போலாம். இல்ல வைஷு, பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், நீ போடி. பரவாயில்ல வாடி என்று அவளை வலுக்கட்டாயமாக ஏற்றி உள்ளே அமர வைக்க, பின்பு கார் புறப்பட்டவுடன், டிரைவர் அண்ணா, கொஞ்ச தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்க ஸ்டாப் பண்ணுங்க, இவங்கெல்லாம் இறங்கணும். சரிங்க மேடம் என்று அவர் காரை ஓட்டி கொண்டு செல்ல, அதற்குள் பின்னால் இருந்த தோழிகள் அனைவரும், வைஷு சான்ஸே இல்ல, கார் சும்மா தாறுமாறா இருக்கு, டெய்லி நீயே எங்களை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிடுடி என்று கூற, அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக சிரித்து கொண்டு வர, அதே நேரம் பஸ் ஸ்டாப் வந்து விட்டது. பின்பு அனைவரும் இறங்கி சென்றனர். கூடவே கவிதாவும் இறங்க போக, கவி நீ எங்க போற? என்னடி கேள்வி இது, பஸ் ஸ்டாப் வந்துருச்சுல, இங்க நின்னா தானே நானும் வீட்டுக்கு போக முடியும். நீ பேசாம அமைதியா உள்ள உட்கார், நான் டிராப் பண்ணிடுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் பஸ்ல போய்க்கிறேன். என்ன கவி, பிளீஸ் வாயே, இருக்கிற கொஞ்ச நேரமாவது உன் கூட பேசிட்டே போகணும்னு ஆசைப்படுறேன் என்று அவள் கெஞ்சுவது போல கேட்க, வேறு வழி இல்லாமல் மீண்டும் அமைதியாக காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அண்ணா, அன்னைக்கு நம்ம போனோம்ல கவிதா வீடு, உங்களுக்கு தெரியும் இல்ல? தெரியும் மேடம். அப்போ அங்க போங்க, நம்ம கவியை டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம். ஓகே மேடம் என்றவர் பின்பு காரை ஸ்டார்ட் செய்து ஓட்டிக்கொண்டு செல்ல, அதே நேரம் கவிதா வைஷ்ணவியிடம், வைஷு இது தப்பு இல்லையா? என்னடி தப்பு? அவர் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு, நீ என்னடான்னா தேவையில்லாம அவருக்கு வேலை வைக்கிற, எங்க வீட்டுல வேற கொண்டு போய் விட சொல்லி. ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க, நீ பேசாம இருடி. இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதுக்கே எப்படி சொல்றியே, ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு போன புதுசுல எனக்கே அப்படித்தான் ஆயிடுச்சு. வீட்டை பார்த்த உடனேவே நான் மயங்கி விழாதது ஒண்ணுதான் குறை. அப்படியாடி, அவ்வளோ பெரிய வீடா? ஆமாண்டி, அதை ஏன் கேக்குற? சரி, இந்த வீக்கெண்ட் நீ எங்களோட வீட்டுக்கு வரியா? என்ன ரீசன் சொல்லிட்டு வர்றதுடி? சும்மா ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வா. எங்க வீட்டுல இல்ல, உங்க வீட்டுல கேக்குறேன். எங்க அத்தை அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நீ வாயேன், உனக்கே அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிரும். அப்படியா சொல்ற? சரி ஓகே, நான் இந்த வீக்கெண்ட் வர முடியுமான்னு தெரியல, ஆனா ட்ரை பண்றேன் என்று இவர்கள் பேசிக்கொண்டு வர, அதே நேரம் கார் நேராக வந்து கவிதாவின் வீட்டு முன்பு நிற்க, அவளை இறக்கி விட்டு விட்டு தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டு சென்றாள். அவர்கள் கார் வந்து வீட்டு வாசலில் நிற்க, அதிலிருந்து இறங்கியவள் ஆதியுடைய கார் அங்கே நிற்பதை பார்த்துவிட்டு, ஐயோ என்ன இன்னைக்கு இந்த குரங்கு நமக்கு முன்னாடியே வந்திருக்கும் போல இருக்கே என்று புலம்பியபடியே உள்ளே செல்ல, அதே நேரம் கண்மணியும், வைஷு வா வா, எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே காலேஜ்? நல்லா இருந்துச்சு அத்தை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். லஞ்ச் சாப்பிட்டியாமா? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? என்னத்த நீங்க இவ்ளோ லஞ்ச் கொடுத்து விட்டுருக்கீங்க? இருக்கட்டும்மா, நீ மட்டும் சாப்பிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்க வைக்க முடியுமா? அதான் எல்லாருக்கும் சேர்த்தே கொடுத்து அனுப்பிச்சேன். சரி சரி, நீ போய் ரூம்ல ஃப்ரெஷ் ஆகும், நான் கொஞ்ச நேரத்துல உனக்கு காஃபி கொடுத்து அனுப்புறேன். ஓகே அத்தை என்றவள் நேராக மேலே ஏறி தங்களது அறைக்குள் நுழைவதற்காக கதவை திறக்க, அதே நேரம் குளியல் அறையில் இருந்து வெறும் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வந்த ஆதியை பார்த்தவள் ஒரு நிமிடம் பதறிவிட்டாள். அவளை பார்த்த உடனே கடுப்பான ஆதி, அறிவில்ல உனக்கு? ரூம்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும்ன்ற மேனஸ் கூடவா உனக்கு தெரியாது என்றதும் அவள், அந்த மேனஸ் எல்லாம் முதல்ல உனக்கு தெரியுமா? நீ எப்ப ரூம்குள்ள வந்தாலும் அப்படியே தானே திறந்துட்டு வர, என்னவோ என்ன மட்டும் கேள்வி கேக்குற என்று கேட்க, இது என்னோட ரூம், நான் இந்த ரூம்குள்ள எப்படி வேணாலும் வருவேன், அதெல்லாம் உன்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. வேக்கமே இல்லாம இப்படி நின்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்படியா? அப்ப இது என்னோட ரூமும் தான், அதனால இந்த ரூமுக்குள்ள கதவை தட்டிட்டு வர்றதுக்கு எனக்கும் அவசியம் கிடையாது என்றாள். பின்பு அவனிடம், இப்படி டவலோட வந்து நிக்கிற, உனக்கே வெக்கமில்ல, உன்னை பாக்குற எனக்கு எதுக்கு வெக்கம் என்று கூறிவிட்டு சட்டென்று அவளது புத்தகத்தை ஓரம் கட்டி வைத்தவள் நேராக சென்று குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவளையே வெறித்து பார்த்த ஆதி, சரியான திமிர் பிடிச்சவளா இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட சிக்காமலா போயிடுவா, அன்னைக்கு வச்சு செய்யற இவள என்று மனதில் கங்கணம் கட்டி கொண்டான். பின்பு வைஷு முகம் கை கால் அனைத்தும் கழுவி விட்டு வெளியே வர, அதே நேரம் ஆதியும் உடைமாற்றும் அறையிலிருந்து வெளியே வர,
அப்பொழுது வைஷ்ணவி கீழே இருந்த தண்ணீரை கவனிக்காமல் காலை வைக்கவும் சரென்று வழுக்கி கீழே விழப்போனவளை தாங்கி பிடித்து கொண்டான் ஆதி. பிறகு அவளை நிமிர்த்தி விட்டு, எப்பவுமே ஒழுங்கா நடக்க மாட்டியா? கண் என்ன பின்னந்தலையிலியா இருக்கு? கீழே குனிஞ்சு பார்த்து நட என்றதும் அவளுக்கு வந்ததே கோபம். உனக்கு எங்கவாது கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? குளிச்சுட்டு இப்படிதான் ஈரத்தோட வெளியில வருவியா? உன்னாலதான் இங்க இவ்ளோ தண்ணி சிந்தி கிடக்கு. ஏய், என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுற. இன்னும் நான் எப்படி குளிக்கணும், எப்படி வரணும்னு எல்லாமே நீதான் சொல்லி தருவ போல இருக்கே. அதுக்கெல்லாம் வேற யாராவது ஆளப்பாரு. போனா போதுன்னு உன்னை போய் தாங்கி பிடிச்ச பாரு, என்ன சொல்லணும். ஒரு டைமும் தாங்கி பிடிச்சிட்டு இதே டயலாக் தான் சொல்ற, உனக்கு வெக்கமா இல்ல என்று கேட்டவளை எரித்து விடுவது போல முறைத்தவன், உன்கிட்ட பேசினாலே எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது என்று விட்டு அந்த அரை கதவை டமார் என்று சாத்தி விட்டு வெளியே சென்று விட்டான். அவன் போன பிறகு குளியல் அறைக்கு சென்றவள் அங்கிருந்த மாப்ஸ்டிக்கை எடுத்து அந்த தண்ணீரை எல்லாம் துடைத்து விட்டு உடைமாற்றும் அறைக்கு சென்று அழகாக ஒரு சேலையை எடுத்து கட்டிக்கொண்டு தன் முகத்தையும் தலையையும் சரி செய்தவள் பின்பு மெதுவாக கீழே இறங்கி வந்தாள். சோஃபாவில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்த ஆதி வைஷ்ணவி கீழே இறங்கி வருவதையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டே அந்த காஃபியை குடித்துக் கொண்டிருந்தான். அதை பார்க்காத வைஷு தன்னுடைய சேலையை அங்கங்கே கை வைத்து சரி செய்து கொண்டே வரவும் அவன் சற்று கூட கண்ணை அங்கும் இங்கும் அசைக்காமல் அப்படியே அவளை பார்த்து கொண்டிருந்தான். எதற்காக அவன் இப்படி பார்க்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. உடனே கண்மணி, வைஷு என்னம்மா வீட்டுக்கு வந்த உடனே சாரி கட்டிக்கிட்ட? பரவாயில்ல அத்தை, எனக்கு இதுவும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. காலேஜ் போகும்போது மட்டும் சுடிதார் போதும். ஓ, அப்படி சொல்றியா? சரி, ஓகே, இந்தா ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து காஃபி குடி என்றதும் சூடான காஃபியை வாங்கி குடித்துக் கொண்டிருக்க கையோடு ஸ்நாக்ஸும் வர அதை சாப்பிட்டு விட்டு மீண்டும் தன் அறைக்கு சென்றவளையே திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டிருந்தான் ஆதி.